வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த் பற்றின டாபிக் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் க்ரானிக் டிசீசஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த்? ஒரு சிலர் ஃபிட்டாக 6 பேக் பாடியோடு இருக்கிறது தான் ஹெல்தி அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் என்னால் அன்றாட வேலைகளை செய்ய முடியுது, என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது, அதுதான் ஹெல்த் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற ஹெல்த் டெஃபினேஷன் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன். ஸோ ஹெல்த் இஸ் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஸோ ஒருத்தர் ரொம்ப ஃபிட்டான பாடி வச்சுருந்தாலும் மென்டல் ஹெல்த் அவருக்கு நல்லா இல்லைன்னா அவரை ஹெல்தி அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுபோல் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிற ஒரு பர்சன் ஃபிசிக்கலி அன்ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களையும் நம்ம ஹெல்தி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ க்ரானிக் டிசீசஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது தான். ஸோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய க்ரானிக் டிசீசஸோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ 1 in 3 Indians have diabetes, 1 in 3 Indian have hypertension, 4 out of 5 Indian has high cholesterol. இந்த மாதிரி டேட்டாலாம் படிக்கும் பொழுது ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எதனால இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ் இந்தியன்ஸ்க்கு அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுபோல் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் மூலமாக நம்மளால் இந்த க்ரானிக் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது மாதிரி க்ரானிக் டிசீசஸை சர்டன் கேசஸில் ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சில மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், ஒபிசிட்டி, ஒரு சில கேன்சர்ஸ், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் மெடிசன்னால் நம்மளால் ரிவர்ஸும் பண்ண முடியும், அதுபோல் ட்ரீட் பண்ணவும் முடியும். அண்ட் ஆல்சோ வி கேன் ப்ரிவென்ட் ஆல் தீஸ் டிசீசஸ். இதை சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் மெடிசன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னா என்னென்னா, it is a medicine that deals with prevention and reversal of chronic diseases. ஸோ எப்படி நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தெரப்பியூட்டிக் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் லைஃப் ஸ்டைல் மெடிசனில். அதன் மூலமாக நம்மளால் க்ரானிக் டிசீசஸ் which is like diabetes, hypertension, obesity, mental disorders, certain cancers can be prevented and also can be reversed to some extent. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசனோட 6 பில்லர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்றது ஒரு 6 பில்லர்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசனில் ஆக்சுவலாக நம்ம கம்மியாக மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி அதே சமயம் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் மூலமாகவே இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி டிசீசஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயட். ஸோ இட் ஷுட் பி அ ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸசைஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. 4வது ஸ்லீப். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் சோஷியல் கனெக்ஷன்ஸ். அண்ட் 6வது அவாய்டன்ஸ் ஆஃப் ரிஸ்கி சப்ஸ்டன்சஸ் லைக் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட். இது எல்லாமே தான் 6 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன். ஸோ இந்த 6 பில்லர்ஸை நம்ம கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது மூலமாக க்ரானிக் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுபோல் ஏர்லி டயபெட்டிஸில் இருக்காங்க, இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களால டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுபோல் ஹைப்பர் டென்ஷன், சில கேன்சர்ஸ், ஒபிசிட்டி, சில மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த 6 லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணுறது, பில்லர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் மெடிசன்ஸோட யூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் மூலமாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன்.